அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு முக்கியமான பதிவு. நல்லா எல்லாரும் படித்து குறித்து வச்சுக்கிடுங்க. இது உங்களுக்கு தேவைப்படும். இந்த கிரகங்கள் உச்சமாகிற நட்சத்திரங்கள், அதோடைய அமைப்பு, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ சூரியன் உச்சமாகின்ற நட்சத்திரம் அசுபதி. அந்த அசுபதி நட்சத்திரத்துடைய இருப்பிடம் என்னென்ன சொன்ன ஊர், நடுவில் இருக்கிற ஊர், ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு பெரிய ஊரில் மக்கள் கசகசப்பாக நிறைய இருக்கிற இடம்தான் ஊர் அப்படின்னு பெயர். இந்த அசுபதி நட்சத்திரத்துடைய வடிவம் என்ன என்று சொன்னால் குதிரை தலை. இந்த அசுபதி நட்சத்திரத்துடைய மரம் எட்டி. பட்சி என்ன சொல்கிறான்னா ராஜாளி பட்சி. அப்போ சூரியன் உச்சமாகின்ற நட்சத்திரம் அசுபதி. அசுபதியை இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒருத்தருக்கு சூரியன் உச்சமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உள்ள இடத்திற்கு உங்களை கொண்டு போய் விட்டுவிடும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதற்கடுத்து சந்திரன் உச்சமாகின்ற நட்சத்திரம் கார்த்திகை. அப்போ கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது கார்த்திகை நட்சத்திரத்துடைய இருப்பிடம் காடு. நட்சத்திரத்துடைய வடிவம் கத்தி, தீஜ்வாலை. மரம் என்ன சொல்கிறான்னா அத்தி மரம். பட்சி என்னென்னா மயில் பட்சி. இப்போ ஒருத்தர் எனக்கு சந்திரன் அவருக்கு உச்சமாகி இருக்கிறது என்று சொன்னால் காடு சார்ந்த ஒரு இடத்தில் வீடு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா சந்திரன் உச்சம். நிறைய அவர்களுக்கு தோட்டம் உண்டு. அது தோட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, தோட்டத்தை நடுவில் வீடு கட்டி என்ன சொன்னாங்கன்னா, காட்டில் வீடு கட்டி மலை அடிவாரத்துக்குள்ளே அவங்க தோப்பு இருக்குது, அதில் வீடு கட்டியிருந்தார். ஒவ்வொரு காலத்துலேயும் சில நேரங்களில் என்னை கூட்டு போய் என்ன சொன்னாங்கன்னா அங்கே எனக்குன்னு ஒரு சில சாப்பாடு நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்கே ஒரு சின்ன கோயில் கணக்காக இருக்கும், அதில் பூஜை வைங்க அப்படின்பார். அது ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கும் காட்டுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. எப்பயுமே அவருடைய காரில் ஒரு பெரிய அரிவாள் கிடக்கும். அத்திமரம் அவர்களுடைய விருட்சம், மயில் அவர்களுடைய பட்சி. இதை நீங்கள் பயன்படுத்தலாம். செவ்வாய் உச்சமாகின்ற நட்சத்திரம் அவிட்டம். அப்போ செவ்வாய் ஒரு மனிதனுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் போய் உச்சமாகிவிட்டது என்று சொன்னால் அவர்கள் ஆலைகள் அதிகமாக, இந்த நூற்பாலை தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கின்ற இடத்தில் குடியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ரெண்டாவது, இந்த மிருதங்க சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, மிருதங்க சத்தம். அந்த மிருதங்க சத்தம், உடுக்கை சத்தம் கேட்கின்ற இடத்திற்கு அடிக்கடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கிவிடும். அந்த அவிட்ட நட்சத்திரத்துடைய விருட்சம் வண்டி மரம், பொன் வண்டு. அப்போ இது உண்மையா அப்படின்னா 100% உண்மை. என்னுடைய அமைப்புக்கு என் வீட்டுக்கு பின்னாடி என்ன சொன்னால் ஒரு டக்குன்னு ஒரு ஓடிட்டு ஒரு சின்ன அவர் குடிசை தொழில் மாதிரி ஒருத்தர் வச்சுருக்கிறார், ஒரு மிஷின் ஓடிட்டுரும். அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் நல்லா ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். அதற்கடுத்து புதன் உச்சமாகின்ற நட்சத்திரம் அஸ்தம். இவர்களுக்கும் ஜலக்கரைக்கும் எப்பயுமே சம்பந்தம் உண்டு. புதன் யாருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தார்களோ அவர்கள் ஜலக்கரைக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் உண்டு. அவருடைய கை வலிமையாக இருக்கும். ஏன்னா அந்த நட்சத்திர வடிவம் கை,
மரம் வந்து அஸ்த நட்சத்திரத்துடைய மரம் வந்து வேல மரம். வேல மரம்னா கருவேலம், வேல மரம். அந்த நட்சத்திரத்துடைய பட்சி வந்து பருந்து. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த ரகசியத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் பயன்படுத்துங்க. குரு உச்சமாகின்ற நட்சத்திரம் பூசம். அப்போ இந்த பூசத்திற்கு உண்டான நட்சத்திர இருப்பிடம் மனை. மனைனா வீடு. நட்சத்திர வடிவம் புடலம்பூ, அம்புக்கூடு, பசுவின் மடி, பால் கறக்கின்ற மடி. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மடி. இந்த நட்சத்திரத்துடைய விருட்சம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அரச மரம். இந்த நட்சத்திரத்துடைய பட்சி வந்து என்ன சொன்னான்னா நீர்க்காக்கை. இது இந்த மாதிரி குரு பூச நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருந்தால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். நீர்க்காக்கைகளை வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அரச மரத்துக்கடியில் அடியில் போய் உட்கார்ந்துருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். மனை நன்றாக இருக்கும். அதற்கடுத்து சுக்கிரன் உச்சமாகின்ற நட்சத்திரம் வந்து ரேவதி. அந்த ரேவதி நட்சத்திரத்துடைய இருப்பிடம் பூஞ்சோலை. யார் ஒருவருக்கு சுக்கிரன் உச்சமாகி இருக்கிறதோ அவர்கள் வந்து பார்க்குக்கு அதிகமாக போவோம். பார்க்குக்கு பக்கத்தில் வீடு இருக்கும். அந்த கால சூழ்நிலையை வந்து அந்த நட்சத்திரம் உருவாக்கிவிடும். நட்சத்திரத்துடைய வடிவம் என்ன சொன்னா மீன் பிடிக்கின்ற படகு. அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து பட்சி வந்து வள்ளூர். பருந்து அப்படின்னு சொல்லுவோம். பருந்துன்னா கருப்பு பருந்து தான் வள்ளூர். வெள்ளை பருந்து வந்து என்ன சொன்னால் அது இன்னொரு நட்சத்திரத்துக்கு போயிடும். ஓகேவா? அதுக்கடுத்து சனி உச்சமாகின்ற நட்சத்திரம் வந்து சுவாதி. நட்சத்திர இருப்பிடம் வந்து என்ன சொன்னால் பருத்திக்காடு. பருத்திக்காடு. எப்பயுமே சுவாதி நட்சத்திரத்திற்கும் பஞ்சுத்திரிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வந்து அலுவலகத்தில் வந்து விளக்கு ஏற்றும் போது பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுங்க. அங்கே சனி உச்சமாயிடுவார். தொழில் நன்றாக ஓடும். அப்போ யார் ஒருவருக்கு வந்து என்ன சனி சுவாதியில் இருக்கிறதோ அந்த பருத்திக்காடுக்கும் பருத்தி சார்ந்த விஷயத்திற்கும் ஏதோ ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி விடும். நட்சத்திரத்தினுடைய வடிவம் என்ன சொன்னா பவளம் தீபம் அப்படிங்கிறான். பவளம் இவர்கள் வந்து அணியலாம். சுவாதி நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னா சனி உச்சமானவர்கள் டெய்லி தீபம் ஏற்ற அது மிளிரும், நன்றாக இருக்கும். மரம் வந்து என்ன சொன்னா மருத மரம். பட்சி வந்து தேனி. அதற்கடுத்து ராகு வந்து என்ன சொல்றான்னா வந்து இது ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ராகு உச்சமாகிறதும் கேது உச்சமாகிறதும் கேட்ட நட்சத்திரம் தான். காலத்தால் வந்து என்ன சொன்ன ராகு உச்சமாவது ரோகிணி நட்சத்திரத்தில் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ராகு கேதுகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே கேட்டை நட்சத்திரத்தில் தான் உச்சமாகும். ரிஷபத்தில் ரெண்டுமே நீசமாயிடும். அப்போ இந்த கேட்டை என்பது நட்சத்திரத்தில் இருப்பிடம் வந்து கடை. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து குடை அப்படிம்பாங்களே, நம்ம மலைக்கு பிடிக்கிற குடையும் ஈட்டி வடிவம் இதோடைய நட்சத்திரத்தோடைய வடிவம். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து கேட்டை நட்சத்திரத்தோடைய மரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து பலா, குட்டி பலா அப்படின்னு சொல்கிறாங்க. பட்சி வந்து சக்கரவாகம். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு வந்து இதில் தான் உச்சமாகும். இந்த மாதிரி உச்சமாக இருக்கின்ற நபர்கள் வந்து என்ன சொன்னான்னா அந்த நட்சத்திர இருப்பிடம் சார்ந்த இடங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் வந்து வந்துடும். அப்போ தான் நீங்கள் பூர்ணத்துவமாக ஒரு அமைப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து உங்களால் உணர முடியும். இது எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜோதிடம் படித்தவங்க அனைத்து பேருமே தெரிஞ்சு வச்சுக்கிடும். அதற்கடுத்து கிரகங்கள் நீசமாகின்ற நட்சத்திரம் சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில்
நீசமாயிரும். அதற்கடுத்து அதோடைய நட்சத்திர இருப்பிடம் பருத்திக்காடு. நட்சத்திர வடிவம் பவளம் தீபம். மரம் மருத மரம், பட்சி தேனி. அப்போ சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில் அக்யூரேட்டாக நீசமாயிடுவார். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நீசமாவார்னா விசாக நட்சத்திரத்தில் நீசமாயிடுவார். அப்போ இந்த சூரியன் ஒரு ஜாதகத்தில் நீசமாகிவிட்டால் காடு என்று சொல்லுகின்ற இடத்தில் நமக்கு ஒரு தோட்டங்களோ காடுகளோ இருந்தால் அதில் பிரச்சனை வந்துடும். சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நீசமாக இருந்தால் அது விசாக நட்சத்திரத்தில் நீசமாயிரும். முற்றம் அப்படிங்கிறான். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வெளி தான் முற்றம். அந்த முற்றத்தில் தண்ணி தெளிப்போம், கோலம் போடுவோம். அந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வரும். சந்திரன் யார் ஜாதகத்தில் நீசமாக இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா அந்த மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை வந்துடும். உச்சமான கிரகத்திற்கு பலன் நல்ல பலனும், நீசமான கிரகத்திற்கு தீமையான பலனும் தான் கிடைக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னால் அதை சீர்படுத்த கற்றுக்கிடணுமே தவிர போராடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது உங்களால் ஜெயிக்க முடியாது. சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நீசமாகி இருந்தால் என்ன சொன்னால் அங்கே முற்றத்தில் பிரச்சனை வரும். முற்றம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன காலி இடம், தண்ணீர் தெளிப்பதற்கும் கோலம் போடுவதற்கும் அதில் என்ன சொன்ன பிரச்சனை இருக்கும். அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா இந்த விசாக நட்சத்திரத்தோடைய இருப்பிடம் முற்றம். அந்த நட்சத்திர வடிவம் முறம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த வீட்டில் என்ன சொன்னாலும் யார் ஒருவருடைய வீட்டில் என்ன சொல்கிறான்னா சந்திரன் நீசமான குழந்தைகள் விசாக நட்சத்திரத்தில் இருந்து நீசமாகி இருக்கிறதா அப்படின்னா அந்த வீட்டில் என்ன சொல்கிறான்னா தோரணம் கட்டக்கூடாது, சொலகு வச்சிருக்கக்கூடாது. முறம் என்று சொன்னால் சொலகு வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா இருந்தால் அங்கே சண்டை வந்துடும். அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா செவ்வாய் நீசமாகின்ற நட்சத்திரம் ஆயில்யம். அந்த நட்சத்திர இருப்பிடம் குப்பத்தொட்டி. இந்த செவ்வாய் நீசமாகின்ற நட்சத்திரம் ஆயில்யமாக இருந்து குப்பத்தொட்டியை பார்க்குறாப்புல அங்கே நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வைங்க, சண்டை வந்துடும். குப்பத்தொட்டியை மறைச்சி வச்சிடும். ஏன்னா குப்பத்தொட்டி இல்லாமல் இருக்க முடியாது. நட்சத்திரத்தோடைய வடிவம் சர்ப்பம், அம்மி. யார் ஒருவருடைய வீட்டில் செவ்வாய் நீசமாகிவிட்டதோ, நீசமான குழந்தைகள் இருந்தால் அம்மி இப்போ யார் வீட்டில் இல்லை இருந்தால் அங்கே பிரச்சனை இருக்கும். அப்போ அம்மியை மறைவாக போட்டு அரைங்க. அப்படி யாரும் வச்சுக்கிட்டதாக சரித்து இல்லை. மரம் புன்னை மரம். அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா பட்சி என்ன சொன்னான்னா கிச்சிலி அப்படிங்கிற பட்சி. அதுக்கடுத்து புதன் நேசமாகின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி. அப்போ என்ன சொன்னா புதன் நேசமாகின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதியாக இருந்து நட்சத்திரத்தோட இருப்பிடம் என்ன சொன்னான்னா அந்த வீட்டோடைய அக்னி மூளை பாதிக்கப்படும். அந்த வீட்டோடைய அக்னி மூளை பாதிக்கப்படும். அப்போ என்ன சொல்கிறான்னா நட்சத்திர வடிவம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தோடைய வடிவம் என்ன சொல்கிறேன்னா கட்டில் கால். அங்கே கட்டில் கால் அப்படின்னு சொல்லி வரும்போது கட்டில் கால் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு வீட்டில் புதன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நீசமாகி குழந்தைகள் பிறந்திருந்தாலும் கணவனுக்கோ மனைவிக்கோ அந்த மாதிரி புதன் உத்திரட்டாதி நட்சத்திரம் நீசமாகி இருந்தாலும் அங்கே கட்டிலில் பிரச்சனை வரும், சண்டை வரும். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கட்டில் கால் சார்ந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கட்டில் கால்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லைன்னா ஒடிஞ்சு போயிடும். இது மேக்ஸ் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். மரம் வேப்ப மரம். புதன் யார் ஒருவருடைய ஜாதகத்தில் நீசமாக இருக்கிறதோ அவர்கள் வேப்ப மரத்துக்கடியில் நிற்கக்கூடாது, மைனஸ் ஆகி போயிடும். பட்சி கோட்டான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து குரு நீசமாகின்ற நட்சத்திரம் உத்திராடம். அப்போ குரு நீசமாகின்ற நட்சத்திரம் உத்திராடமாக இருக்கிறதுனால ஒரு மனிதன் என்ன சொன்னோன்னா ஜாதகத்தில் குரு நீசமானவன் வண்ணான் துறைக்கு போகக்கூடாது, துவைக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. துவைக்கிற இடத்துக்கு போனால் அவனுக்கு ஏதோ பிரச்சனை வந்துடும், உறுதியாக வந்துடும்.
வண்ணான்துறைக்கு போனால் பிரச்சனை வந்துடும். இந்த உத்திராட நட்சத்திரத்திற்கும் என்ன சொல்லணும்னா கட்டில் கால் தான். கட்டில் சார்ந்த விஷயம் குரு நேசமான ஒரு நபருக்கு கட்டில் கால்னா என்னது? தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை, கட்டில் கால் அங்கே ஒடிஞ்சிடும் அப்படின்ட்டான். புதன் ஒரு ஜாதகத்தில் நேசமானால் அங்கே அந்த மனிதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா இல்வாழ்க்கை பிரச்சனை, தாம்பத்திய சுகத்தில் கட்டில் கால் அங்கே ஒடிஞ்சிடும் அப்படின்ட்டான். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா சுக்கிரன் நேசமாகின்ற நட்சத்திரம் சித்திரை. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் போய் ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் இருந்து நேசமாகி விட்டால் என்ன சொல்றான்னா அதோடைய இருப்பிடம் வயல்வெளி. அந்த வயல்வெளியில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் நடக்க நேர்ந்தாலோ, அந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு போக வேண்டிய நிலை வந்தாலோ, நம்மளுடைய நட்சத்திரம் நேசமாகி அந்த இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது நாம் கீழே விழுகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா சுக்கிரன் நேசமான நபர் வில்வ மரத்திற்கு பக்கத்தில் போகக்கூடாது, பாதிப்பை அதிகமாக கொடுக்கும். சனி நேசமாகின்ற நட்சத்திரம் பரணி. அப்போ சனி நேசமாகிற நட்சத்திரம் பரணி அப்படின்னு சொல்லி வரும்போது அதிகமாக என்ன சொல்கிறான்னா இது என்ன சொன்னான்னா நட்சத்திர இருப்பிடம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா பரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுப்பு பற்ற வைக்கும் போது கவனமாக பற்ற வைக்கணும். பரணி நட்சத்திரத்தில் சனி நீசமாக இருக்கின்ற நபர்கள் உங்களுக்கு என்ன சொன்னான்னா அந்த அடுப்பு பற்ற வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக பற்ற வைக்கும், இல்லைன்னா கையில் எஃபெக்ட் ஏதாவது ஒன்று ஆயிடும். ரெண்டாவது சனி நீசமான நபர்கள் நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது, ஏன்னா நெல்லி மரம் உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். பட்சி காகம் தலையில் அடிச்சிச்சின்னா உங்கள் சோழி முடிஞ்சிச்சு. இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்கிறது இதை எல்லாமே இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறான்னா ராகு கேதுகள் என்ன சொல்கிறான்னா நேசமாகிற நட்சத்திரம் ரோகிணி. நேசமாகிற நட்சத்திரம் ரோகிணி தான். அந்த நட்சத்திர இருப்பிடம் என்ன சொல்கிறான்னா தேர் வண்டி தேர் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தோடைய வடிவம் அதோடைய இருப்பிடம் என்ன சொல்கிறான்னா தேர். இந்த கேது ராகு நீசமான நட்சத்திரத்தில் இருக்க தேரோட்டம் பார்ப்பதில் அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஒரு விசேஷம் இருக்காது. நாவல் பழம் சாப்பிடக்கூடாது. இரவில் ஆந்தையை பார்த்தால் உங்களுக்கு தரித்திரம் வந்துவிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள், பிடித்தால் தெரிந்து கொள்ளுங்கள், பிடிக்காவிட்டால் கடந்து செல்லுங்கள். இதெல்லாம் நான் படித்து எழுதி வச்ச அருமையான பொக்கிஷங்கள். இது உண்மையாகவே வேலை செய்யும். இதெல்லாம் நம்ம ஜோதிடம் படிக்கிறவங்க, ஜோதிட ஆர்வலர்கள்லாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து வைத்துக்கொண்டு என்னதுன்னு உங்களுக்கு இது ஒரு காலத்தில் பயன்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.